والقانتات والصادقين والصادقات والصابرين والصابرات والخاشعين والخاشعات. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல இறைவனின் நல்லடியார்களே, இன்று நாம் பார்க்க இருப்பது பொருளாதார திட்டம். பொருளாதார திட்டம் சொன்னா பொருள் தான் ஆதாரம் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறோம். மனிதர்களுக்கு நன்மை பயக்கும் விஷயங்களை ஏவுவதும் அவர்களுக்கு தீமை விளைவிப்பதை விட்டு தடுப்பதும் திருக்குரான் செய்யும் பணிகளில் உண்டாகும். திருக்குரானும் பெரும் பாவங்களில் முதன்மையானது சிர்க். சிர்க்கு என்னும் இறைவனுக்கு இணைவிக்கும் காரியம். அதன் பிறகு பெரும் பாவங்களில் பட்டியலில் முக்கியமாக இடம்பெறுவது என்னன்னு கேட்டா வட்டி. வட்டி என்பது கொடுக்கல் வாங்கலின் போது கால இடைவெளி ஏற்படுத்துது. கடனாக கொடுத்த தொகையை விட அதிகமாக வசூல் பண்ணுவதுங்கிறது தான் வட்டிங்கிறது காரணம். சாதாரணமா ஏழை முதல் பணக்காரன் வரை, பாமரன் முதல் படித்தவன் வரை தங்களது வாழ்க்கையை தொலைத்து கொண்டிருப்பது இந்த வட்டி என்னும் பெரும் பாவத்தில் தான். வட்டியின் காரணமாக தனது பெஞ்சு குழந்தைகளுக்கு தீ வைத்து கொளித்துவிட்டு தானும் தற்கொலை செய்து கொள்ளும் பெற்றோரை பார்க்கிறோம். எவ்வளவு கொடூரமான இந்த வட்டிக்கு வட்டி போட்டு அது நெருக்கடி பண்ணி மனவேதனைப்படுத்தி தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு கொண்டு போய் நிறுத்து சொன்னா ஒரு கொடிய செயல். உலக அளவில் ஏழை நாடுகள் மீது பணக்கார நாடுகள் ஏகாதிபத்தியம் செலுத்துவதற்கு அந்நாடு வாங்கும் கடனும் அதற்கான வட்டியுமே காரணமாக அமைந்தது. வட்டியை இஸ்லாம் பெரும் பாவங்களில் ஒன்றாக அறிவிப்பதோடு அதை முழுவதுமாக தடை செய்கிறது. இதன் மூலம் இந்த உலகத்திற்கு திருக்குரான் மாபெரும் பொருளாதார திட்டத்தை வழங்குகிறது. நம்பிக்கை கொண்டோரே, அல்லாஹ்வை அஞ்சுங்கள். நீங்கள் நம்பிக்கை கொண்டிருந்தால் வர வேண்டிய வட்டியை விட்டு விடுங்கள். அவ்வாறு நீங்கள் செய்யாவிட்டால் அல்லாஹ்விடமிருந்து அவனது தூதரிடமிருந்து போர் பிரகடனத்தை அறிவியுங்கள். திருந்தி கொண்டால் உங்கள் செல்வங்களில் மூலதானம் உங்களுக்குரியது. நீங்களும் அநீதி இழைக்கக்கூடியது உங்களுக்கும் உரியது. நீங்களும் அநீதி இழைக்கக்கூடாது, உங்களுக்கும் அநீதி இழைக்கப்பட மாட்டாது என்று ரப்புல் ஆலமீன் குரான்ல 2வது அத்தியாயம் 278-79 வசனத்துல வலியுறுத்தி கூறியிருக்கான். வட்டியை உண்போர் மறுமை நாளில் ஷைத்தான் தீண்டியவனைப் போல பைத்தியமாகவே எழுப்பப்படுவார்கள். வியாபாரம் என்பதை வட்டியை போன்றது என்று அவர்கள் கூறியதே இதற்கு காரணம். வியாபாரம் வட்டியை போன்றது அந்த காலத்துல இல்லை, இந்த காலத்துல நிறைய பேர் நினைக்கிறாங்க. வியாபாரத்தை அனுமதித்து வட்டியை தடை செய்து விட்டான் ரப்புல் ஆலமீன். நமது இறைவனிடம் நமக்கு அறிவுரை வந்த பின் விலகிக் கொள்பவருக்கு முன் சென்றது உரியது. அவரை பற்றிய முடிவு அல்லாஹ்விடம் உள்ளது. மீண்டும் செய்வோர் நரகவாசில் அதில் நிரந்தரமாக இருப்பார்கள். இது ரப்புல் ஆலமீன் குரான்ல சொல்லியிருக்கிறான். 2000 குரான்ல சொல்லியிருக்கிறான். 2வது அத்தியாயம் 275வது வசனத்துல அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறான். அழித்தொழிக்கும் 7 பாவங்களை தவிருங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். மக்கள், அல்லாஹ்வின் தூதரே, அவை எவை என கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பது. அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பதுன்னு சொன்னா அல்லாஹ் விட்டுட்டு வேற ஒண்ணு மேல ஈமான் கொள்வது. ரப்புல் ஆலமீனும்
கண்டிச்சு ரசூல்லாம் சொல்லாத ஒரு செய்திக்கு அடிமை ஆகுறது. இதை செஞ்சா சரியா வரும், அதை செஞ்சா சரியா வரும், அடுத்தவர்களுடைய பேச்சை கேட்டு அதில் விழுவது, நம்பிக்கை கொள்வது, இதெல்லாம் சிற்கு. இரண்டாவது, சூனியம் செய்வது. சூனியம் செய்யறதுன்னு சொன்னா என்னன்னு கேட்டா, யாருக்கு சூனியம் செய்ய முடியும்? இறை நம்பிக்கை அற்றவர்களுக்கு மட்டுமே சூரியன் செய்ய முடியும். அல்லாஹ் ஒருவன் தான், அவனன்றி ஒரு அணுவும் அசையாத நம்பிக்கை கொண்டவனுக்கு யாருமே சூனியம் செய்ய முடியாது. அந்த நம்பிக்கையிலிருந்து ஒரு சிறிதளவு வல்லுனால் அடுத்தவன் செய்யக்கூடியது இவங்களை பாதிக்கும். அதனால என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, நம்ம நல்லா வந்துடணும் அப்படின்னு சொல்லி சன்னியாசிகளையும் குருமார்களையும் உலமாக்களையும் இது சம்பந்தமாக செய்யக்கூடியவர்களையும் அணுகி, எனக்கு இந்த மாதிரி இருக்குது, இதை சரிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி போய் காலில் விழுவாங்க. எவ்வளவு பெரிய கொடுமை! ரப்புல் ஆலமீன் நம்மளோட இருக்கிறான். அந்த ரப்புட்ட கேட்கணும், எனக்கு இந்த மாதிரி உடல் உபாதைகள் ஏற்பட்டிருக்கு, எனக்கு என்னால சரியான முறையில் செயல்பட முடியல அப்படின்னு சொல்லி ரப்புட்ட கேட்கணும். அதற்காக ஆண்டவன் ஏற்படுத்திய டாக்டர்கிட்ட போய் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்து சரிப்படுத்தணுமே இல்லாது, ஏத்த வீட்டுக்காரன் செஞ்சுட்டான், சொந்தக்காரன் செஞ்சுட்டான்னு சொல்லி அதை நினைச்சுக்கிட்டு இருக்கிற காசையும் கொண்டு போய் ஒவ்வொருத்தந்த கையில போட்டு கொடுத்துட்டு அநியாயமா கை சேதப்பட்டு நிற்கக்கூடிய நிலைமை. நம்பிக்கையை அல்லாஹ்வுடைய நம்பிக்கையை இதிலிருந்து சிறிது சலுகையினால்தான். இதனால நம்ம இணை வைத்தவர்கள் செய்த பாவத்துக்கு ஆளாகிறோம். அதனாலதான் சூனியம் செய்வது கூடாதுன்னு சொல்லி அந்த மாதிரி செய்யறத ரசூலுல்லாஹ் அவர்கள் நமக்கு தெரிவிச்சிருக்காங்க. நியாயமின்றி கொல்லக்கூடாது. அல்லாஹ் புனிதப்படுத்தி உயிரை கொள்வது, வட்டி உண்பது, அனாதை உயிரை கொள்வது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. சொன்னா நம்மளால இந்த உயிரினத்துக்கோ மனிதர்களுக்கோ எந்த தொல்லையும் இல்லை. அதனால அப்படி இருக்கக்கூடிய ஒரு நேரத்துல அந்த மாதிரி உயிரினங்களை நம்ம கொல்றது பெரும் பாவம். மனிதர்களை நியாயமின்றி கொலை செய்வதும் பெரிய பாவம். அதே போல உயிரினங்கள், நமக்கு இடையூறு செய்யாத உயிரினங்களை கொள்வதும் பெரும் பாவம். இதை செய்யக்கூடாது நபிகள் சொல்லியிருக்காங்க. அதே நேரத்துல அனாதைகளின் செல்வத்தை உண்பது. அனாதைகளின் செல்வத்தை உண்பதுன்னு சொன்னா, பிள்ளைகள் சிறு பிள்ளையா இருக்கும்போது அவங்க பெற்றோர்கள் இறந்துட்டாங்கன்னு சொன்னா, அந்த பிள்ளைகள் அந்த பொருளாதாரத்தை பாதுகாக்கவோ தெரியாது. அப்படி இருக்கக்கூடிய காலத்துல இவங்களுக்கு நெருக்கமானவர்கள், வசதி படைத்தவர்களாக இருந்தா அந்த பிள்ளைகளை தன்வசப்படுத்தி அவர்களுக்கு வேண்டிய உணவு, உடை, கல்வி அறிவு அத்தனையும் கொடுத்து பாதுகாத்து வளர்த்து அந்த செல்வத்தை பராமரிக்கக்கூடிய பக்குவம் வந்த பின் முழுமையா அவர்களை ஒப்படைக்கிறதுனால இந்த செல்வந்தனுக்கு ரப்புல் ஆலமீன் அபரிவிதமான வெகுமதிகளை கொடுத்தான். அதே நேரத்துல பராமரிக்கக்கூடிய நபர் வறுமையில் உள்ளவராக இருக்கணும். அந்த பிள்ளைகளுடைய செல்வத்திலிருந்து அவர்களுக்கும் செலவு செய்து தானும் சிறிதளவும் அது சாப்பிடுவதனால குற்றமாகாது. இதையும் ரசூலுல்லாஹ் தெரிவிச்சிருக்காங்க. போரின் போது புறமுதுகிட்டு ஓடுறது. போருக்கு போறோம்னு சொன்னா எதுக்கு போறோம்? எதிரிகளால நம்மளோட வாழ்வாதாரம் பாதிக்குது. நிம்மதியா உறங்க முடியல, நிம்மதியா நடமாட முடியல, நிம்மதியா சம்பாதிக்க முடியல. அப்படிங்கிற ஒரு காரணத்தை வச்சு எதிரிகளை ஒழிச்சு கட்டணும்னு சொல்லி அல்லாஹ்வுடைய கட்டளை நபிகளாரின் ஏவுகணை. இதற்காக நம்ம போருக்கு போறோம். போருக்கு போன இடத்துல புறமுதுகட்டு ஓடாம நின்று வெற்றி பெற்றால் நம்ம வாழ்வாதாரம் செழிப்படையும். மரணம் அடைந்தா அல்லாஹ் இடத்துல நம்ம போய் சேர்றோம். அவளை நம்மளை பாதுகாத்து உணவும் கொடுக்கணும். எவ்வளவு பெரிய பாக்கியம்!
எல்லா இடத்துல உள்ள உணவை நம்ம சாப்பிட்டு உயிரோடு வாழ்றோம்னு சொன்னான். அல்லாஹ் நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு அற்புதத்தை வச்சிருக்கிறோம். இது தெரியாம புறமுதுகிட்டு வரணும்னு சொன்னா என்ன நடக்கும்? எதிரி நம்ம வளைச்சி பிடிச்சி நம்மளை அடிமையாக்கி நம்மளை சொத்து சுகத்தை எல்லாம் பிடுங்கிக்கிட்டு கடுமையான வேதனைப்படுத்துவான். இந்த மாதிரி சூழல் நமக்கு வரக்கூடாதுன்னு சொல்லுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த போரின் போது முதுகிட்டு ஓடக்கூடாது, அது பாவம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு அப்பாவிகளான இறை நம்பிக்கை கொண்ட கற்புள்ள பெண்கள் மீது அவதூறு கூறுவது இது 7வது. என்னன்னு கேட்டா, ஒரு பெண்ணை பிடிக்கலன்னு சொன்னா அந்த பெண்ணிட்ட யார் பேசினாலும் இவனுக்கும் அவளுக்கும் தொடர்பு இருக்குது, அப்படி நடந்துக்கிறா, இப்படி நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லி அவ மேல தப்பான சொல்களை அடுத்தவங்க மேல பரப்புறது. ஒரு கடையில போய் ஒரு பொருள் வாங்க போகும்போது அந்த கடைக்காரன் சடுபுடுன்னு மூஞ்சிய சொல்லிச்சுக்கிட்டா பொருள் கொடுப்பான். நல்ல மாதிரியா பேசிதான் கொடுப்பான். இன்னும் சிரிஞ்சு சிரிஞ்சு பேசுறா, அப்ப இவளுக்கு அவனுக்கு ஏதோ இருக்குது இப்படின்னு சொல்லி இந்த மாதிரி செய்திகளை அந்த பெண் மேல பழி போட்டு பரப்புறது எவ்வளோ பெரிய பாவம். கற்புள்ள பெண்கள் மேல் பழிய சுமத்தரக்கூடிய பெண்கள் எப்படி இருப்பாங்க தெரியுமா? தப்பான வழியில தான் நடந்திருந்தால் அதுதான் அவங்க அந்த எண்ணம் ஓடும். கல்லனுக்கு ஓடுமா கள்ள புத்தின்னு சொல்லி ஒரு பழமொழி ஒண்ணு இருக்கு. என்னடா கல்லனுக்கு ஓடுற கள்ள புத்தின்னு சொன்னா, அவன் எதை பார்த்தாலும் திருடிக்கணுன்னே நினைப்பான், சொந்த வீட்டிலேயே திருடணும்னு நினைப்பான். அது போல தான் எந்த ஆம்பளையை பார்த்தாலும் தன்வசப்படுத்தணும்னு நினைக்கக்கூடிய ஒரு பெண்ணு அடுத்த பெண்களையே பார்த்தாலும் அப்படித்தான் நினைப்பான். அந்த மாதிரி நினைப்பு இல்லாதவ அடுத்த பெண்களை பத்தி தவறா பேசுறதுக்கு மனம் எப்படி வரும்? தன்னை போலதான் பிறர் இருப்பான்னு நினைக்கிறது எவ்வளவு பெரிய தப்பான ஒரு செயல். இதுக்கான தண்டனை கடுமையா இருக்கும்னு உணர வேண்டாமா? இஸ்லாம்னு உள்ளவங்க ஒழுக்க சீலமா இருக்க வேணாமா? தானும் இருந்து மற்றவர்களையும் நல்ல வழிகாட்ட வேணாமா? இதையெல்லாம் விட்டுட்டு அடுத்தது மேல தவறான செய்திகளை பரப்பி சந்தோஷப்படுறிய மறுமையில உனக்கு நல்லது கிடைக்குமா? கிடைக்காது. இதைத்தான் 7 விஷயங்கள் சொல்லி ரசூலுல்லாஹ் நமக்கு கடுமையாக எச்சரித்திருக்காங்க. இப்படி இருக்கும் இதை அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. புகாரில 2766 வசனமா இது இடம்பெற்றிருக்கு. நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் பெரும்பாலானது ஹதீசுகள்ல உள்ள முக்கியமான உண்மை என்று தெரிவித்த ஒரு விவரம் தான். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் வட்டியை வாங்குபவரையும் வட்டி கொடுப்பவரையும் அதற்கு கணக்கு எழுதுபவரையும் அதற்கு சாட்சியா இருப்பவரையும் சபிக்கிறாங்க. மேலும் இவர்கள் அனைவரும் பாவத்தில் பங்காளிகள். வட்டியை கொடுக்குறான், வட்டிக்கு வாங்குறான், உனக்கு வாங்கி தர்றேன் சொல்லி கூப்பிட்டு போய் வாங்கி கொடுக்குறான், அதுல கணக்கு எழுதுறான். இந்த கணக்க இவர் எல்லோரும் ஒரே மாதிரி குற்றவாளிகள். ஆக நம்ம என்ன செய்யணும்? நானா வாங்குறேன், அவன்கிட்ட நான் வேலை தானே பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி இந்த சம்பந்தப்பட்டவர்கிட்ட போய் நம்ம வேலை பார்க்கறத விட நம்ம பசியோடு இருக்கிறது மேலான ஒரு செயல். இவ்வாறெல்லாம் மறுமை வாழ்வை கை சேதத்துக்கு உள்ளாக்கும் பெரும் பாவமான வட்டியை இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயம் சர்வ சாதாரணமாக செய்து வருகிறது. ஏழ்மை என்ற காரணம் எங்களை வட்டியை நோக்கி வீழ்த்துகிறது என்பது வட்டிக்கு வாங்குபவரின் உள்ளத்தில் புகுத்தப்பட்ட எண்ணம். நாங்க கஷ்டப்பட்டு இருக்கிறோம், வேற வழி என்ன இருக்கு, யாரு தருவா என்ன இருக்கு, அதனால நாங்க வாங்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்கள இந்த ஏழ்மையை சுற்றி காமிக்கிறாங்க. வட்டியை தடை செய்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட ஏழ்மையான ஒரு மனிதரை நாம் வாழ்நாளில் கண்டதுண்டா? காண முடியாது. அவர்கள்
உணவு சாப்பிடாமல் 3 நாட்கள் வரை இருந்திருக்காங்க. நம்ம ஒருவேளை கூட உணவு செய்யாம இருக்கிறது இல்லை. எவ்வளவு ஏழ்மையா இருந்தாலும் நமக்கு உணவு கிடைச்சிருது. அவர்கள் படுத்து எந்திரிச்சாங்க சொன்னா, அந்த பாயுடைய அழுத்தம் உடம்புல பதிஞ்சு ரத்தம் கட்டி இருக்கிற அளவுக்கு இருக்கும். அவர்கள் வீட்டுல அடுப்பெரிஞ்சு 3 மாதங்கள்லாம் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு ஏழ்மையில நாம இருக்கிறோமா? இல்லவே இல்லை. அவங்க வட்டிக்கு வாங்கினாங்களா? இல்லையே. ரப்புடைய கட்டளை. அல்லாஹ் இருக்கிறான். எல்லாத்துக்கும் அல்லாஹ் போதும். சபூர் செஞ்சு வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்காங்க. இதுல ஒரு கடுகளவாவது நம்ம பின்பற்ற வேண்டாம். பின்பற்றியவர்களே முஸ்லிம் ஆவார்கள். எனவே ஏழ்மை என்பது வட்டிக்கு அழைத்து செல்லும் காரணி அல்ல. போதுமென்ற மனமில்லாமல் இருப்பதுதான் நம்மளை வட்டிக்கு அழைத்து செல்கிறது. போதுமென்ற மனம் இருக்கணும்னு சொன்னா நமக்கு ரப்புல் ஆலமீன் தந்தது அவ்வளவுதான். உள்ளதை வச்சு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லி, உண்மையான செல்வந்தன் என்பது இஸ்லாமிய தத்துவம். அதாவது போதுமென்ற மனம் படைத்தவன் தான் இஸ்லாமிய தத்துவம். அந்த மனம் கொண்டவனே பெரும் பணக்காரன். இன்றைக்கு இவ்வாறு போதுமென்ற மனதோடு தங்கள் வாழ்க்கையை வாழ பழகாத மக்கள் ஆடம்பர வாழ்க்கை முறையை தேர்வு செய்வதால் வட்டியும் பல பரிமாணங்களில் மக்களிடையே உலா வர தொடங்குகிறது. அதாவது நம்மளுடைய ஆடம்பர வாழ்க்கை அடுத்தவங்களுக்கு நம்ம பெருமையா தெரியணும் அப்படின்னு சொல்லி, நம்மள்கிட்ட காசு இல்லாம இருந்தாலும் சாதாரண ஒரு விழா வீட்டுல ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி கொண்டாடுறோம், பிறந்த நாள் கொண்டாடுறோம், காது குத்துறோம், வீடு குடியேறோம், இன்னும் கல்யாண நாள், இப்படி எதையாவது ஒரு வச்சுக்கிட்டு வட்டிக்கு காசை வாங்கி திங்க முடியாத அளவுக்கு பொருளை தயார் பண்ணி சேதாரம் பண்ணி நம்ம வேதனைப்படுறது, பிறகு அதை வட்டிக்கு வாங்கின பணத்தை கட்ட முடியாம வேதனைப்படுறது பெரிய ஒரு விஷயம். ஆகவே இதை நம்ம தவிர்த்திடணும். இந்த பெரும் பாவத்திற்கு இஸ்லாமிய சமூகம் அடிமைப்பட்டு இந்த உலக வாழ்க்கையில் மறுமை வாழ்க்கையில் கை செய்தப்பட்டு நிற்கக்கூடிய நிலைமையில நம்ம வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த வட்டியை இஸ்லாம் மார்க்கமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிவிக்கிறாங்க. அடுத்து என்ன டேட்டா? செல்வந்தர்கள் ஏழைகளுக்கு வழங்கும் உதவி. ஒரு செல்வந்தர் என்ன டேட்டா? ஏழைக்கு கடனாக கொடுக்கலாம். அவருக்கு கட்ட முடியாத சூழல்ல தவணை கொடுக்கலாம். ஏழைகளுக்கு கடன் கொடுத்தா தினமும் அவர்களுடைய கணக்குல ரப்புல் ஆலமீன் அதிகமான ஒரு நன்மையை வர வைக்கலாம். அவர்களுக்கு தவணை கொடுத்தா 2 மடங்கான நன்மைகளை ஒவ்வொரு நாளும் அவர்கள் கணக்குல வர வைக்கலாம். இப்படி செல்வம் படைத்தவர்கள் செய்யக்கூடிய ஒரு நன்மை மறுமை நாளில் அவர்களை சொர்க்கத்துல கொண்டு போய் சேர்க்கும். இன்னும் சொல்ல போனா ஜக்காத்து என்கிற விஷயத்த ரப்புல் ஆலமீன் அறிவிச்சிருக்கிறான்னு சொன்னாங்க. ஏழை மக்கள், கஷ்டப்படுற ஏழை மக்களுக்கு இந்த ஜக்காத்தை முழுமையா கொடுத்து பாதாளத்துல படுகொலில கடக்கூடிய மனிதனை தூக்கி விட்டு இந்த பொருளாதாரத்தை கொடுத்து நமக்கு சமமாக அவனை உருவாக்குறதுக்கு முயற்சிகள் பண்ணணும். ஜக்காத்து காசை ஆளுக்கு 100, 200 பிரிச்சு கொடுத்தா யாருக்குமே பிரயோஜனம் கிடையாது. மொத்தம் ஒரு ஆள் கொடுத்து அவருடைய வாழ்க்கையை நல்லபடியாக்கி அந்த குடும்பத்தை செழிப்பாக்கக்கூடிய ஒரு எண்ணம் ஏற்படணும். இது போல நன்மையான காரியங்கள்ல அதிக ஈடுபட்டு எல்லா மக்களும் நன்மையை பெற்று சொர்க்கவாசிகளாக ஆகணும்னு சொல்லி ரப்புல் ஆலமீன்கிட்ட நாம எல்லோரும் துஆ செய்வோமா. இந்த உரையை கேட்டுக்கொண்டிருக்கும் மக்கள் இது போன்ற செயல்களில் தன்னை ஈடுபடுத்தியிருந்தால் அவை எடுத்து நேரான வழியில், நியாயமான வழியில் சம்பாதித்து அல்லாவிடம் அதிகம்
மதிப்பு பெற்றவராக அல்லாவின் அருள் கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை செய்து அல்லாவின் அருளையும் அவனுடைய பார்வையை முழுமையாக பெறக்கூடிய மக்களாக உங்களை என்னை வல்ல ரஹ்மான் ஆக்கி அருள்வானாக என்று கூறி இந்த சிற்றுரையை நிறைவு செய்வேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.